ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புல்லானி திருத்தலம் யுகங்களை கடந்த மிக பழமையான திருத்தலமாகும். 72 சதுர் யுகங்களுக்கு முன்பே புல்லவர், காலவர், கண்வர் ஆகிய ரிஷிகள் தர்ப்பை புல்காடாக இருந்த இத்தலத்தில் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் புரிந்தனர். அவர்களின் தவத்திற்கு இறங்கி விஷ்ணு தர்ப்பை வனத்தில் ஒரு அரச மரத்தின் அடியில் காட்சியளித்து அவர்கள் வேண்டியதை வழங்கி அருள் பாலித்தார். மகரிஷிகளுக்கு அருள் பாலித்த விஷ்ணுவே ஆதி ஜெகநாத பெருமாளாக வீற்றிருந்து திருப்புல்லானியில் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி வந்தார். ஓம் சக்தி நாராயணா, திருமலை நாராயணா. ஓம் சக்தி நாராயணா, திருமலை நாராயணா. போற்றி போற்றி சரணம் போற்றி, சரணம் சொன்னோம் உன்னை வாழ்த்தி. ஓம் சக்தி நாராயணா, திருமலை நாராயணா. திருமலை ராஜகுமாரா, திருவேங்கட நாராயணா. திருமலை ராஜகுமாரா, திருவேங்கட நாராயணா. ஏழுமலையிலே உதிப்பவன் நீயே, எல்லோர்க்கும் நீ அருள் புரிவாயே. ஓம் சக்தி நாராயணா, திருமலை நாராயணா. ஓம் சக்தி நாராயணா, திருமலை நாராயணா. பார்க்கடல் ரகுகுல திலகா, நீயே ஸ்ரீமன் நாராயணா. பார்க்கடல் ரகுகுல திலகா, நீயே ஸ்ரீமன் நாராயணா. தங்கமழையிலே குளிப்பவன் நீயே, எல்லோர்க்கும் அருள் மழை நீ பொழிவாயே. ஏடு கொண்டலா வெங்கடரமணா, ஏடு கொண்டலா வெங்கடரமணா. கோவிந்தா ஸ்ரீ ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஸ்ரீ ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஸ்ரீ ஹரி கோவிந்தா. புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம், விஸ்வாகாரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம். தசரத மகாராஜா புத்திர பாக்கியம் வேண்டி இந்த ஆதிகேச பெருமானை வணங்கினார் என்கிற தகவலே கோவிலின் பழம்பெருமையை எடுத்து கூறுவதாக உள்ளது. தசரதனுக்கு ஆதி ஜெகநாத பெருமாள் புத்திர பாக்கிய மூல மந்திரத்தை உபதேசித்து அருளினார். அதன் பொருட்டே தசரதருக்கு ஸ்ரீராமர் முதலான 4 மகன்கள் பிறந்தனர். பின்னாளில் ராவணனால் இலங்கைக்கு கடத்தப்பட்ட சீதையை மீட்க தென்னம் வந்த ராமர் சேது கடலில் பாலம் அமைக்க வந்தபோது திருப்புல்லானியின் தர்ப்பை புல் மீது சயன கோலத்தில் ஓய்வெடுத்தார் என்பதாலும் இத்தலத்திற்கு திருப்புல்லானி என்ற பெயர் ஏற்பட்டது. நின்ற கோலத்திலேயே எல்லா தலங்களில் காட்சியளிக்கும் ராமர் திருப்புல்லானியில் மட்டுமே சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார் என்பதும் ஒரு சிறப்பம்சமாகும். திருப்புல்லானி 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது.
புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் கண்டு மகிழ்வோம். हरि ओम श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नारायणपितायस्य माता चाविहरिप्रिया तस्मै श्रीविगणसे नमः. ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वक्रात्या पार्षत्या परसदं विघ्नं निघ्नन्दितं विश्वक्सेनन्दमाश्रये. दर्भसायिन् नमस्तुभ्यं गर्भवासनिवारकाः समुद्रराजगर्वग्न सर्वमङ्गलदायकाः. இந்த திருப்புலானி க்ஷேத்திரமானது சுமார் 24 சதுரங்களுக்கு முன்னாடி புல்லவர், காலவர், கண்ணன் என்று சொல்லக்கூடிய 3 மகரிஷிகளாலே தவ செய்யப்பட்ட இடமாக இருக்கிறது. முதலில் இந்த புல்லவரிஷிக்காக ஏற்பட்டதனால் இந்த தமிழில் திருப்புல்லானி என்று சொல்லப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் புல்லாரண்யம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. புல்லாரண்யம் என்றால் தர்பக்காடு என்று சொல்லப்படுகிறது. அந்த மகரிஷிகளுக்காக பெருமாள் முதலில் அரசமரூபமாக ஆவிர்பவித்ததாக சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அதாவது அரசமரத்தினுடைய ஸ்லோகமானது என்னவென்றால், மூலதோ பிரம்மரூபாயா மத்தியதோ விஷ்ணுரூபினே அக்ரத சிவரூபாயா விஷராஜாய இதே நமஹா. அதாவது அரசமரத்தின் மூலமான வேரிலே பிரம்மாவாகவும், நடுவிலே தண்டுவடத்தில் விஷ்ணுவாகவும், மேலே கிளையில் ருத்ரனாகவும் சொல்லப்பட்டதாக சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அந்த மகரிஷியின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் முதலில் அரசமரமாக காட்சி கொடுக்கிறார். நீ யார், எதற்காக எங்களை காப்பாற்றுக என்று கேட்கும்போது பெருமாள் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் அந்தராத்மா நான் தான். அதாவது 3 மகரிஷிகளாக இருந்தாலும் 3 ரிஷிகளுக்காக உங்களுக்காகவும் 3 ரூபமாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய எல்லாருக்கும் அந்தராத்மாக நானே இருக்கிறேன்னு சொல்லி ஆதி ஜெகநாத பெருமாள் என்கிற திருநாமத்தோடு இந்த திருப்புலானியை காட்சி கொடுக்கிறார். அஞ்சனை இந்தியாவிலே 3 ஜெகநாத பெருமாள் என்கிறதாக சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. முதல் பெருமாளாக இந்த திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமலிசைன்னு சொல்லக்கூடிய சென்னையில் உள்ள ஊரில் மத்தியம ஜெகநாதனாக பெருமாள் காட்சி கொடுக்கிறார். 3ஆவது பெருமாள் வடக்க ஒரிசா பூரி ஜெகநாதர் என்கிற ரூபமாக காட்சி கொடுக்கிறார். அரூப ஜெகநாதமாக அங்கேயும் பூரி ஜெகநாதத்திலையும், சொரூப ஜெகநாதமாக இங்கே திருப்புலானியிலும் காட்சி கொடுக்கறதாக வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த 24 சதுரங்களுக்கு பிறகு தற்போது ராமாவதார காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ராமாவதாரத்துக்கு முன்பாக தசரதன் இந்த திருப்புலானி பெருமாளை சேவித்து புத்திரவாக்கியம் பேறு பெற்றதாக தலபுராணம் சொல்லப்படுகிறது. அதாவது தசரதன் என்றால் 4 திக்கிலும், அதாவது 10 திக்கிலும் செல்லக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. அப்படி இங்கே வரும்போது இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணி மந்திரோபதேசம் பெறுகிறார். அதாவது பெருமாள் ராமன் பிறக்கிறதுக்காக கிருஷ்ண மந்திரம் சொன்ன இடம் இது. தேவகி சுத கோவிந்தா வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ணா தாமகம் சரணங்கதா தேவதேவ ஜெகநாதா கோத்திரவத்திகர பிரபோ தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்ணந்த விசேஷனம் சொல்லக்கூடிய இந்த சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம். அதாவது இந்த ஸ்லோகமானது 100 விதமான ஸ்லோகங்கள் இருக்கிறது. அதில் முதன்மையான ஸ்லோகமாக இதை கொண்டாடப்படுகிறது. இந்த மந்திரம் சொல்லித்தான் தசரதர் அயோத்தியில் சென்று உத்தரகாமேஷ் யாகம் செய்து அதற்கு பிறகு 4 வயசு ரூபமாக நானே 4 குழந்தைகளாக பிறக்கிறேன்னு சொல்லி பெருமாள் வரம் கொடுத்தது பிறகு அயோத்தியில் போய் புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி இந்த ராமலட்சுமணன் பிறக்கிறார். ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா.
கோவிந்தநாத கோகுலபால குன்றினில் திகழும் மங்கை நிவாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உனை காண வந்தோமே மலையேறி வந்தோமே உனை காண வந்தோமே மலையேறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாளே. திருப்புலானியில் வந்து இந்த பெருமாளை ராமன் பிரார்த்தனை பண்ணி ஆயுதங்களை எல்லாம் வாங்கிட்டு சரங்கள்லாம் வாங்கிட்டு அப்படி போகிறார். அப்படி போகிறது இங்கேருந்து சுமார் திருப்புலானிலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ராமன் அணைக்கட்டுனா சொல்லப்படுறது. ராமன் சீதையை தேடி வந்த 3வது இடம் இந்த இடம் தான். அங்கேயும் போகிறா, அங்கேயும் போய் அவளால் அணை கட்ட முடியல. 3வது தான் இந்த இடத்துக்கு தனுஷ்கோடி போயிட்டு இங்கே வர்றா. தனுஷ்கோடி அணை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு 2வது 3வது அந்த இடம் இந்த திருப்புலானி சேதுக்கரை தான். இங்கேயும் வந்து அணை கட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறா. அணை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படின்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிரார்த்தனை பண்ணிக்க எப்படி கடலரசனை பிரார்த்தனை பண்ணிட்டு சமுத்திரராஜா வழிவிடலை அப்படின்னு சொல்லி ராமன் வந்து இதாக இருக்கிற சமயங்களில் ராவனுடைய தம்பி விபீஷன் இந்த இடத்த சரணாகதி பண்ணிக்கிறார். புத்திராதாரான சங்கத்வா ராகவ சரணங்கதான் விபீஷன் சரணாகதி பண்ணிக்கிறார். அதாவது பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ராமனை சரணடைகிறேன், நீ தான் காப்பாற்றணும்னு சொல்கிறார். ஆனால் அந்த கூட்டம் வானர கூட்டங்களில் யாருமே வந்து விபீஷனை ஒத்துக்கலை. விபீஷன் சரணாகதி பண்ணின்ற இடமும் இந்த சேதுக்கரை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் மகிமைகளையும் மகத்துவங்களையும் கண்டு மகிழ்வோம். திருப்புலானியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எப்படி சொல்ல போனால் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்து இந்த ராமர் சீதை லட்சுமணன் எல்லாரும் வந்து இந்த பெருமாளை திருப்பி வந்து பிரார்த்தனை பண்ணின்றதாகவும் இங்கே திருப்பி இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே புத்திரகாமேஷி யாகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு பின்னாடி ஒரு நாகர்கள்லாம் நிறையா வச்சுருப்பா. அந்த நாகர்லாம் எதுக்காக வச்சுருக்கா அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அந்த சர்ப்ப தோஷங்கள் இருந்தால் அதுக்காக நாகபிரதிஷ்டைன்னு சொல்லி வைகானச முறைப்படி அந்த நாகருக்கு பூஜைகள் பண்ணி 48 நாள் ஒரு மண்டலம் உபவாசம் இருந்து அந்த தம்பதிகள் வந்து இந்த பூஜையை பண்ணி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டா ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சாஸ்திரம். அதே மாதிரி இந்த தாயார் வந்து வரப்பிரசாதியான தாயார், பத்மாசனி தாயார்னு திருநாமம். இங்கே எல்லாரோட தாயாருக்கு தான் ரொம்ப ஏற்றம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா முதல்ல மற்ற சம்பிரதாயங்களில் சிவனை வந்து வணங்கிட்டு தான் அம்பாளை சேவிக்க போவா. இங்கே வைஷ்ணவ சம்பிரதாயம் எப்படின்னா தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும்னு சாஸ்திரம் இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து திருப்புலானியில் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு தான் ரொம்ப பிரசித்தியான விசேஷங்கள். நம்ம குழந்தை ஏதோ தவறு பண்ணியிருக்கா அதை பண்ணியிருக்கான் அவள் ஏதாவது இது பண்ணியிருந்தாலும் நீ அவனை காப்பாற்றணும், அவனுக்கு வந்து பக்தி கொடுக்கணும், அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நமக்காக தாயார் வந்து பெருமாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அதனால் எந்த சன்னதியாக இருந்தாலும் முதல்ல இந்த பத்மாசனி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது சாஸ்திரம். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா இந்த 4 சன்னதிகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல பெருமாள் ஜெகநாத பெருமாள், அதுக்கு பிறகு பத்மாசனி தாயார், அதுக்கு பிறகு இதை பார்த்தோன்னா ஆண்டாள் நாச்சியார்னு சொல்லி சாஸ்திரம். இங்கே 3வதாக இந்த நாச்சியார் சன்னதின்னு ஒன்று இருக்குது, ஆண்டாள் சன்னதி. இந்த ஆண்டாள் சன்னதி எப்படின்னு பார்த்தோன்னா திருமங்கையாழ்வார் வந்து இந்த இடத்துல மங்களாசனம் பண்ணா சாஸ்திரம். அதே மாதிரி திருமங்கையாழ்வார் ஆண்டாள் பாடின மாதிரியே தான் இங்கே திருமங்கையாழ்வாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் எப்படி பாடினா ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறா. அதே மாதிரி திருப்புலானியில் திருமங்கையாளர் வந்து 20 பாசனம் இந்த பெருமாள் மங்களாசனம் இருக்கார். புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்கிறார். அதாவது பொய் சொன்ன பெருமான்னு சொல்கிறார். ஏன் பொய் சொன்ன பெருமான்னு சொல்கிறாருன்னா வா உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன், மோட்சம் தர மேலான வைகுண்டத்தை தரேன்னு சொல்கிறார். ஆனால் வந்து கொடுக்கல. அந்த நாயகி பரகால நாயகி பாவத்தோட இந்த பெருமாளை வந்து புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தேனே பவ்வத்திரை உலகுன்னு சொல்லி, பவ்வத்திரைகள்னா அந்த உலகம் வந்து கடல் மாதிரியான விஷயங்களில் வந்து என்னை மூடி இருக்கு, அஜ்ஞானமான என்னை மூடி இருக்கு, அதுலேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி இந்த பெருமாள்கிட்ட வந்து திருமங்கால வந்து 20 பாசனங்களால் மங்களாதாரம் பண்ணிக்கிறார். அதுக்கு பிறகு சன்னதின்னு பார்த்தீங்கன்னா தர்பசைன ராமர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். தர்பசைன ராமர் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தர்பையை பாயா விரிச்சுட்டு இந்த பெருமாள் வந்து 33 கோடி தேவர்களை வந்து காமிச்சு அந்த சுகன் சாரணன் சொல்லிய ராவண 2 மந்தைகளுக்காக அவளுக்காக இங்கே அனுகிரகம் பண்றார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேக ராமர் 5வது சன்னதி. 5வது சன்னதி பட்டாபிஷேக ராமர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்தா பட்டாபிஷேகத்துக்காக இங்க இருந்தா புறப்பட்டு போறதா சொல்லி சாஸ்திரம். பூலோகமெல்லாம் காப்பவன் நீயே, பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே, காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கைதொழுவோர்
அழியோரின் காவலன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, நாடிய செல்வம் தருபவன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, கோல எழிலை கொண்டவன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, மாலவன் என்று உனை அழைப்போமே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, மாமலை எழில் வாழ்பவன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா. கோமல கண்ணா கோவிந்தராஜா, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, குவலயம் வாழ நீ அருள்வாயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, தாமரை கண்ணா தாமோதரனே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, தாமதமின்றி உதவிடுவாயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, வாமன ரூபம் எடுத்தவன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, வணங்கிட வந்தோம் உன் திருவடியே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, சேமமுறவே செய்திடுவாயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, சேயன எம்மை காத்திடுவாயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, பாம்படை மீது படுத்தவன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா, பார்க்கடல் வாசம் செய்பவன் நீயே, திருமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா. लोके लुप्यत्कुमकुमति जनकुले व्याकुले जीवजाले विष्णोर्भक्त्या विहीने धरणिमुपकदे माधवे धर्मसिद्ध्यै अर्चारूपस्य विष्णोः पदकमलयुगा आराधना यावतीर्णः क्षेत्रेऽस्मिन् नैमिसाख्ये सजगत् भगवान् विश्ववन्त्यो मुनीन्द्रः आदि जगन्नाथ पेरुमाள் க்ஷேத்திரமூர்த்தி புல்லவர் கல்வர் கண்வர்னு 3 ரிஷிகள் தபஸ் பண்ணி அவாளுக்காக பெருமாள் வைகுண்டத்திலிருந்து காட்சி தந்த பெருமாள் சுமார் 72 சதுரங்கள் 3000 வருஷத்துக்கு ராமபுராயணத்துக்கு முந்தைய கோவில். தசரத மகாராஜா தனக்கு குழந்தை இல்லையேன்னு இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது 4 வேதமும் 4 குழந்தையா நானே பிறக்கிறேன்னு இந்த பெருமாள் தசரத மகாராஜா அனுகிரகம் பண்றார். அதுக்கப்புறம் தான் ராமர் லக்ஷ்மணரே ஜனனமாகிறதா ஸ்தல புராணம். சந்தான கோபாலகிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராமர் லக்ஷ்மணர் ஜனனம். அடுத்து க்ஷேத்திரலட்சுமி பத்மாசனி தாயார். நவராத்திரிக்கு இங்கு நவராத்திரி உற்சவம் பத்மாசனி தாயாருக்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. பிரதி வெள்ளிக்கிழமையும் பெருமாள் தாயார் சேர்த்தி காலை திருமஞ்சனம், இரவு ஊஞ்சல் சேவை, பிரம்மா சூரியன் சந்திரன்னு 30 முக்கோடி தேவேந்திராலோட இந்த இடத்துல தர்பசயன ராமர் ஆலோசனை பண்றார். சேது கடல்ல எப்படி பாலம் கட்டுறது, ராவணனை எப்படி சம்ஹாரம் பண்றது, சீதையை இலங்கையிலிருந்து எப்படி மீட்டு வருவதுன்னு சொல்லி இந்த இடத்துல தான் தர்பசயன ராமர் ஆலோசனை பண்ணு. சேது சமுத்திரராஜாவும் சமுத்திரராஜா பத்னி விபீஷ்ணர் 2 பேரும் சரணாகதியாரா தான் அண்ணன் சொன்னதை கேட்கலன்னு சொல்லி விபீஷ்ணர் இந்த இடத்துல வந்து ராமர்கிட்ட சரணாகதியாரார். அதே மாதிரி சமுத்திரராஜா பத்னியும் என் கடல்லே அணை கட்டி சீதையை மீட்டுண்டு வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல சரணாகதியாரார். அதுக்கப்புறம் தான் ராமர் சேது கடல்ல அணை கட்டி சீதையை இலங்கையிலிருந்து மீட்டுண்டு வரார். பட்டாபிஷேக ராமர் சீதையை இலங்கையிலேருந்து மீட்டுண்டு வந்து தான் ஆலோசித்த இந்த சேது கரை இந்த இடத்த கொண்டு வந்து சீதா தேவிக்கு காட்டுறார். அப்புறம் சீதா தேவியோட அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். ராமேஸ்வரம் சேது காசி கயா போயிட்டு இந்த ராமரை சேவித்தால் யாத்திரை பூர்த்தியாகிறது. இங்கே தசரத மகாராஜா பூஜை பண்ணி தான் ராமர் பிறந்தார். ராமர் வந்து தன்னுடைய மனைவி சீதையை மீட்கிறதுக்காக இங்கே வந்து ஆலோசனை பண்ணி சயன கோலத்தில் இருக்கார். தாயார் செவியாக அருமையாக இருக்குது. கிருஷ்ணரும் கண்ணனும் அருமையாக இருக்காங்க. இங்கே வந்து குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டா வேண்டிய காரியங்கள் நிறைவேறும். திருமண தடை
மற்றும் வந்து வியாபார அபிவிருத்தி எல்லாம் நடைபெறும் அப்படி சொல்லி சொன்னாங்க ஐயா. அதனால நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்து இந்த சேத்திரத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு போயின்னு இருக்கோம் ஐயா. எங்கும் நிறைந்தவனே எதிலும் புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருப்புல்லானி ஆதிஜெகநாத பெருமாள் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் கண்டு மகிழ்ந்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலை தரிசிப்போம்.